ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பது போல நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் வார்த்தையுமா மட்டுமல்ல ஒரு தீர்க்க தரிசன வரங்களையும் கொடுத்திருப்பேன் என்று நினைத்து கொண்டு கொடுத்திருப்பாரு. அதை பெற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அந்த தீர்க்க தரிசனம் பெற்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு குறிப்பை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல என்ன பார்க்க போறோம்னு ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஃபர்ஸ்ட் செய்வோம். அதுக்கப்புறம் முடிந்தளவு ஒரு வருஷத்துக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், நான் காலையில எந்திரிச்சுன்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன செய்வேன் என்று என்னுடைய காரியங்களை செய்து கொள்கிறேன். அப்புறம் நம்ம 2 பேரோட பற்றிய ஒரு விவரங்களை நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். அது யாரெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு போதகர்களை பற்றி தான். அவர்கள் செய்கின்ற கர்த்தரை பற்றி செய்கின்ற அற்புதமான மதிசயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்காகவே நம்ம இப்போ சபங்களை ஏறெடுத்துக்கொள்வோம். எல்லாரும் அனைவரும் கரங்களின் கூட கரத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த நேரத்துல நம்ம நேரம் வந்து இறங்குவார் என்று நினைத்துக்கொண்டு நம்ம ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல எங்களை ஏறி பார்க்க வேண்டிய செலுத்துகின்றோம். இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை எங்களை கரத்துல ஒப்பு கொடுத்தீங்களே ஏசப்பா. இந்த 30/9/2020 இந்த மாதத்தின் இறுதி நாளில் உங்களுடைய பிரசனத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசப்பா. உங்களுடைய தேவன் தினந்தோறும் தேவாலயம் போல எங்களை அதிசயங்களை மற்பதங்களை காணப்பட வேண்டுமாக சொல்கின்றோம் ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸினால நீர் கொடுத்தது என்று நினைத்துக் கொண்டு இந்த தடைக்கால உத்தரவை எங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசப்பா. ஏனென்றால் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உம்முடன் பேசுவதற்கு எங்களுக்கு நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஏசப்பா. அதை நல்லபடியாக நாங்கள் எல்லாரும் அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று ஒரு எண்ணத்தோடு ஏசப்பா உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் உட்கார்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக சொல்கின்றோம் ஏசப்பா. என்ன ஜெபிப்பது என்று என்ன ருசிப்பது என்று அதை அனைத்தையும் செய்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு நாளில் ஒரு புதிதான நாளை தொடக்கத்தில் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமையாக இருந்தால் திங்கட்கிழமை தொடக்கத்திலிருந்து இரவு முடிவு வரை உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஆட்கொள்ளும் தன்மை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ரட்சிப்பு அனைத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறீர்கள் ஏசப்பா. அதே போல ஏசப்பா நாங்கள் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இன்னும் பெறாத பிள்ளைகளையும் கருத்தில் விடுறோம். அவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் முடிய போகிறது ஏசப்பா. குவாரண்டைன் முடிய போகிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அது முடிகிற நேரத்தில் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த நாளில் அவர்கள் மேல் அந்த அபிஷேகத்தை இறக்குகிறார்கள். தீர்க்க தரிசன வரங்களை தருவீர்களாக. சிறுவர்களை என்னிடத்தில் வருவதை தடுக்காதீர்கள் என்று சொன்னது போல ஏசப்பா வருவதை தடுக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா சொல்கின்றோம். உங்களுடைய கடத்தில் போகிறோம். அதே போல நாங்கள் 2 போதர்களை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை மென்மேலும் ஆசிரியக்க வேண்டுமாக நன்றி சொல்கின்றோம். உங்களுடைய கடத்தில் போகிறோம். நீரே கூட இந்த ஆசிரியத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜீவனத்துக்கு பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். எல்லோருக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வருஷம் பார்த்துடலாம். வருஷம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றிய ஒரு விவரங்களை சொல்லிடுறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா சாமுவேல். நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இம்மட்டும் என் கூட இருந்து என்னோட என் வாழ்க்கையில் என் கூட இருந்து இம்மாட்டை காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகின்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எந்திரிக்கும் பொழுதுல இருந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு தான் எந்திரிப்பேன். இரவு படுக்கும் பொழுதும் நான் என்ன வேலை பார்த்தாலும் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து கொண்டு தான் ஜெபித்து தான் நான் படுப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரு பர்சனலான ஒரு காரியம் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் என்னோட ரூம் நான் சர்ச்சில் தான் எப்பவுமே படுப்பேன். ஏன்னா நான் இப்போ தனிமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சர்ச்சில் நான் தனியாக தான் இருப்பேன். தனியாக இருக்கும் பொழுது காலைல எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கிறோம். என்னன்னா ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த காலை வேலையை கொடுத்துருக்காரு என்று சொல்லிட்டோம். தொடக்கத்தில் முடிவரை கண்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் நான் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நான் ஏதாவது தவறுகள் செய்ய நினைத்தால் அதை முன்கூட்டி எனக்கு அறிந்து அதுக்கு தக்க பலன்களை எனக்கு தந்து விடுங்க ஏசப்பா. நான் தவறு செய்தால் அன்னைக்கு உள்ள தண்டனை அன்னைக்கே தந்துடுங்க ஏசப்பா. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட பின்னாடி நான் சர்ச்சை விட்டு எங்கள் வீட்டுக்கு செல்லுவதற்கு முன்பதாக
ஒரு வசனத்தை பார்த்து கொண்டு போவேன். ஏனென்றால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்னோட பெட்ரூம் உள்ளே இருக்குது. பெட்ரூமுக்கு எய்த்தாப்பில் தான் அந்த வசனம் இருக்குது. இங்கே என் பெட்ரூம் இங்கே இருக்குது, என் ரைட் சைடில் பெட்ரூம் இருக்குது, நான் ஹாலில் நிற்கிறேன். என்னோட லெஃப்ட் சைடு மேலே பல்ப் இருக்கும், அந்த பல்பு கீழே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த இதை நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். என்ன வசனம்னா சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். அதில் அவர் சொல்கிறதுக்கான காலையிலே கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகல. இன்னைக்கு காலையில் நம்ம வீடியோ போடுறோம், அதுக்கு ஏற்ற வசனம் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல பேச வைக்கிறதுக்காக நன்றி நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு வருஷத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இது நம்ம தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு போதரை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டெய்லியும் அவர் லைவ்ல பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறவர் தான் நம்மளுடைய பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் அவர்களை பற்றி நான் பார்க்க போகிறதுல அவர் கொடுத்திய ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம், மன்னிப்பு. அவர் ஒரு தடவை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை லைவ்ல பேசினாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக சொல்லுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு குறித்திய ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு தலைப்பை எடுத்து ஒரு வசனத்தை கொடுத்திருந்தார். ஒரு நல்ல இதுவாக இருந்தது. ஏனென்றால் இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்திருக்கிறேன். அதில் உள்ள அர்த்தங்கள் நான் அடுத்த வீடியோ நான் இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோனா என்னன்னா இதை பற்றி என்னென்ன குறிப்பு உள்ள என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு மன்னியுங்கள் என்றால் கர்த்தர் செய்கிறார். நீ யார் உனக்கு தப்பு செஞ்சாலும் நீ மன்னிதான். நீனே தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரு. அவன் இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு உனக்கு துரோகம் செஞ்சாலும் நீ மன்னிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறதால திருப்பியும் அவனை கோபப்படுத்தாதே என்று சொல்லவில்லை. அதன்படியே பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போயிட நம்ம பெர்க்மான் சையா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மனுஷன், ஒரு போதகர் என்று சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளத்தில் ஒரு அற்புதம் இருக்கு. அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பார்த்தீங்கன்னா 1 to 38 வால்யூம் வைத்திருக்கிறேன். அவரோட பாடல் அவரோட 38 வால்யூம் நான் ஃபுல்லாக வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர் லேட்டஸ்ட்டாக இந்த 2020 39வது வால்யூமை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அந்த 39வது வால்யூமை நான் இன்னும் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டேன் அவர் 39வது வால்யூமை வெளியிடலான்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பா மூலியமாக நான் கேள்விப்பட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் வாங்கலாம்னு இருக்கோம். வாங்கிட்டு அதை பற்றி ரிவ்யூவும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா தந்தை எஸ்ஜே பெர்க்மான் சையா அவர்கள் வெளியிட்ட ஜெபத்தோட்ட செய்திகளில் 38வது முன்னாடி இருப்பேன் 1 to 38 நான் அடுத்து வாங்கி உங்களுக்கு அதை பற்றியே சொல்கிறேன். 39வது வால்யூம் அதற்காண்டி நம்ம செபிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தீர்க்க தரிசன வரங்களை அற்புதங்களையும் தர வேண்டும். ஏசப்பா இந்த நாளில் அவருடைய பரிசுத்த தூதர்கள் முன்பாக நிற்கிறது போல அவர்களை கனப்படுத்த வேண்டும் செபிக்கிறோம். ஒரே நம்ம முடிஞ்சளவு ஒரு பாடலை பாடிவிட்டு ஒரு வர்ஷிப்பை செய்துவிட்டு நம்ம போகாத எனக்கு ரொம்ப 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 பிடித்த பாடல் அதை காட்டுறாங்க. இந்த பெர்க்மான் சையாவோட பாட்டுக்குள்ள ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்போ இந்த கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான இதாக இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஆனந்த கழிப்புள்ள உதவுகளை போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உலகம் உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கின்றேன். அந்த பாடல் அதில் பார்த்தீங்கன்னா எந்த பாடல் நம்ம பாடணும், அதை மேஜராக மைனராக ஹையாக பண்ணணும் லோவாக பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு சைடு உள்ள காட்டுற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த இதில் பார்க்கணும், எந்த ஃபாஸ்ட்டில் பாடணும், அப்புறம் டெம்போ எந்த ஃபாஸ்ட்டு எந்த ஸ்லோவில் பாடணும்னு அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஒரே நிமிஷம் இருக்கும். ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பாடலை பாட போகிறோம். பாடலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இயேசுப்பா. துதிகளை மத்தியிலே வாசம் செய்கின்றீர்கள். துயரத்தின் ஆராதிக்கின்றோம் இயேசுப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எதிர்பார்க்க வைத்த பிள்ளைகளை கத்தல ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகளை மத்தியிலே வாசம் செய்கின்ற பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுப்பா. சகலங்களை உண்டாக்கினவர் நீர் இயேசுப்பா. ஆதியாகமம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தது போல இயேசுப்பா 7 நாட்களில் 6 நாட்களே அற்புதங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கினவர் நீர் இயேசுப்பா. 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுப்பா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக நிற்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பிரகாரங்களை நிற்கின்ற அனைவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரமல்ல இயேசுப்பா, அனைத்து பிள்ளைகளையும் கருத்தில் வைக்கின்றோம். இந்த கொரோனா வியாதி யார் மேலும் அணுகாதபடி எப்படி கோழி தன் குஞ்சுகளை சிறகுக்குள்ளாக மறைத்துக் கொள்கிறதோ அதே போல நீர் மறைத்துக் கொள்வீர்களாக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசுப்பா. அதே போல இயேசுப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. இந்த மாதத்தின் தொடக்கத்தான முடிவரை எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுப்பா. நாங்கள் கையிட்டு செய்த ஒவ்வொரு வேலைகளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த நாள் மாதத்தில் நாங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு ஏற்ற பலன்களை எங்களுக்கு தர வேண்டுமாக நினைக்கின்றோம், தர வேண்டுமாக செபிக்கின்றோம் இயேசுப்பா. அதே போல இன்னொரு காரியத்துக்காக நாங்கள் செபிக்கின்றோம் இயேசுப்பா. என்னதான் நாங்கள் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் உம்மிடத்தில் நாங்கள் மண்டி போட்டு உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுப்பா. அதற்கு ஏற்ற தண்டனையை எங்களுக்கு தந்துவிட்டு அதை இம்மாதத்தின் நாளை மன்னிக்க வேண்டுமாக செபிக்கின்றோம் இயேசுப்பா. அடுத்த மாதத்தில் நாங்கள் திருவந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய மனுஷியாக பிரவேசிக்க வேண்டுமாக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுப்பா. அப்படி உள்ள ஆர்வமுள்ள பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுப்பா. அதே போல இந்த வருடத்தில் நாங்கள் எத்தனையோ நாட்கள் வீட்டில் இருந்திருப்போம். அதிலே தீர்க்கதரிசன வரங்களை பெற்ற பிள்ளைகளை கருத்தில் விட்டுக்கொள்ளும். அவர்களை ஆசிரியத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொள்ளுங்க. செபிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம். எங்கள் விஷயமானது ஆமென். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வருஷம் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செப குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம். நான் முடிந்தளவு என்னால் எவ்வளவு செப குறிப்புகளை கொடுக்க முடியுமோ அத்தனை செப குறிப்புகளை நான் கொடுக்கின்றேன். அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் செப குறிப்பு என்னவென்றால் முதல் செப குறிப்பு என்னவென்றால் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சபைகளை திறக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அநேக சபையாளர்கள் கஷ்டப்படுவார்கள். ஏனென்றால் போதகர்களால் அவ்வளோ வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. பெரிய சபையாக ஈஸியாக நடத்திடலாம். இந்த கிராமத்தில் இருக்கிற சபைகளில் எப்படி நடத்துவது என்று அவர்களுக்கு ஸ்கேன் பார்க்குறது ஒரு மாதிரி ஒரு ஸ்கேன் பார்க்குறது நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேன் பார்க்குறது இருக்குது. ஆனால் அதை வாங்கணும்னா ரேட் அதிகமாக இருக்குது. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அதற்காண்டி நம்ம செபித்துக் கொள்வோம். தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அதுக்காக நம்ம அபிஷேகம் நிரம்பி எழுப்புதல் அடைய வேண்டும். அதற்காக நம்ம செபித்துக் கொள்வோம். இரண்டாவது செப குறிப்பு. மூன்றாவது செப குறிப்பு நம்ம கடந்து சொல்லுவோம். மூன்றாவது செப குறிப்பு என்னவென்றால் அதே போல கிராமங்களில் இருக்கின்ற சபைகளில் இருக்கின்ற விசுவாச பெண்மக்கள் விசுவாசிகள் அற்புதங்களையும் தீர்க்கதரிசன வரங்களையும் அபிஷேகங்கள் பெற்று பரலோகத்தில் அடைவதற்கு ஒரு நேரத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோட நான் பேசுகிறேன் என்ற ஒரு பாடலே இருக்குது. அந்த பாடல் கேட்டபடி இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிச்சோம். அந்த பாடலின்படி அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பிரசனத்தை அவர்கள் வாஞ்சிப்பதற்கும் செய்வதற்கும் பெருமையை அனுப்புங்க. அடுத்தது நான்காவது செப குறிப்பு என்னவென்றால் இப்போ நம்ம பார்த்தோம்னா மன்னிப்பு புத்தகம். அதே போல நம்ம மோகன் சி லாசரஸ் பாஸ்டர் அவர்களுக்காக நம்ம ஒரு ஜெபத்தை எடுப்போம். ஏனென்றால் அவர் பலவீனமாக இராதபடி கர்த்தருடைய வேதத்தை அவர் அதிகமாக அவர் நேசித்து நம்மளுக்காக எவ்வளவோ அற்புதங்களை செய்து நம்மளுக்காக அவர் லைஃப்ல வந்து மக்கள் எப்படியாச்சும் அற்புதங்கள் அடைந்து, ஏன்னா இது கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவருடைய அற்புதங்களை நம்ம அதிகமாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காண்டி செபித்துக் கொள்வோம். அவர்காண்டி செபித்துக் கொள்வோம். அதே போல நம்ம வெப்மான் ஐயாக்காண்டி செபித்துக் கொள்வோம். அவர் வெளியிட்ட 39வது வாரில் அநேக பிள்ளைகள் மனதில் பதிந்து தேவ தரிசனங்களையும் தேவ வசனங்களையும் அதிகமாக அவர் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டு 4 லைன் வரும். அதுதான் ஒரு ஸ்டான்ஸாக சொல்லுவாங்க. அந்த ஸ்டான்ஸாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம். ஏனென்றால் நம்ம பெர்க்மன் ஐயா எடுத்த பாடல்கள் எல்லா பாடல்களையும் ஸ்டான்ஸாக இருக்கும். ஒரு ஸ்டான்ஸானா 4 வரி. 4 வரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வரியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வசனம் இருக்கும். எப்படியாச்சும் ஒரு வசனத்தை அந்த வரியில் கொண்டு வந்துடுவார். அந்த அற்புதங்களையும் அதிசயங்கள் கொடுத்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அதை இன்னும் அவர் கண்டினியூ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு காரியத்துக்காக நம்ம செபிப்போம். அதே போல் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக செபிப்போம். ஏனென்றால் இப்போ கொரோனா பாதிப்பான அநேக பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எத்தனாவது வருஷத்துக்கு இருக்கும், 5, 6 தெரியவில்லை. நான் பார்க்குறேன் 6வது 5வது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செப குறிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நம்ம செபிப்போம். அதில் முக்கியமான மாவட்டம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ்நாட்டின் சென்னையை குறித்து நம்ம அநேக காரியங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் முடிந்தளவு சென்னையை பற்றிய ஒரு விவரங்களை பற்றி நான் கூட ட்ரை பண்ணினேன். பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா அநேக விசுவாச பெருமக்கள் இருக்கிறார்கள், சபைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக இந்து கோயில்கள், மத கோயில்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், மனம் மாறாதே என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த கடைசி நாட்களில் உங்களால் முடிந்த அளவு அநேக மக்களை மனம் மாற வைங்க, கிறிஸ்துவங்களாக கொண்டு வாங்க, மதம் மாற வைக்காதீங்க. இன்னொரு தடவை சொல்கிற, மனம் மாற்ற வையுங்கள், மதம் மாற வைக்காது, மதத்தை மாற்றாதீர்கள் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார். அதுபடி அவர்கள் பிரவேசிக்கணும். அந்த மாவட்டத்தை ரொம்ப குறித்து ரொம்ப ஆழ்ந்த நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஏனென்றால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற அந்த மாவட்டத்தை ரொம்ப பாதிப்பு வந்திருக்கிறது. அது வழியாக அவர்கள் பிரவேசிக்கிட்டு அந்த இதில் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு ரொம்ப இருக்கிறது. அதை குறைந்து பழையபடியாக சபைகள் திறக்கப்பட்டு தேவனுடைய அக்கினி அபிஷேகம் அனைத்து பிள்ளைகள் மேலும் நிறப்பட்டோம். ஏன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா நல்லா டைம் இருக்கே பார்த்துக்கலாமே அப்படி விட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்பியும் அபிஷேகத்தின் வரங்களை பெற வேண்டுமாக செபிக்கணும். அதற்கு உறுதுணையாக இருப்பது நம் சபை விசுவாசிகள் அனைவரும் நீங்கள் கலந்து கொண்டீர்களா என்று செபிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து போதகர்களையும் இயேசுப்பா காலத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படாதபடி, ஏன்னா கஷ்டத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருக்காதபடி அவரை பாதுகாத்துக்கொள்ளும். அவங்க பொறுமை வராமல் சொல்லி அவரை பாதுகாத்துக்கொள்ளுங்க. எப்படி அவர்கள் ஒரு போதகர்களாக இருப்பவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். விசுவாசிகளிடத்தில் நான் ஒரு மேதாவி அந்த மாதிரிலாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் கஷ்டத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. சில போதைகள் அமைதியான சில ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அதே மாதிரி விசுவாசிகளோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அதுக்கு சொல்யூஷன் தேடி கொடுக்குறவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களை பற்றியே நம்ம ஒரு ஆழ்ந்த இதுவாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக தனி ஜபத்தை, உங்கள் குடும்ப ஜபத்தை முடிந்தளவு தனி ஜபமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தான் நான் கட்டில் ஆராதிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன, ஏன்னா இப்போ எனக்கு நான் என்னோட மனசில் இப்போ நான் இன்னொன்று அது ஜப குறிப்பல்ல, அநேக பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணுவதற்கு ஒரு தேவை. எப்படின்னா அது எப்படி ஜபம் பண்ணால், அது எங்கேருந்து ஜபம் பண்ணான்னு ஒரு இது இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் மன்னிப்பு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுறேன். அந்த வீடியோ போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய தினமும் காலையில் நான் படிக்கின்ற வாக்குறுதி நீங்கள் செய்த காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூனச்சிலாசஸ் ஐயா பாஸ்டரோட மன்னிப்பு புத்தகத்தை நான் சைடில் இது காட்டுறேன். அப்புறம் நம்ம பெர்க்மன் ஐயாவோட அந்த கால்ஸ் மேஜர் இதெல்லாம் நான் காட்டுன்னு சொல்லுவேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்பொழுது நம்ம தலையை சாத்தி கரங்களை கூப்பி கர்த்தரை ஆராதித்து முடித்துவிட்டு முடிவு ஜபத்தை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம் தேசப்பா, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறீர். சதா காலமும் உங்களுடைய பரிசுத்தர்கள் எங்களோடு இருப்பதாக. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுப்பா நாங்கள்
நாங்கள் பார்த்த அனைத்து ஜெப குறிப்புகளையும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அனைத்து ஜெப குறிப்புகளையும் வாயிலாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஜெப குறிப்புகள் என்னவென்றால் ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு ஏற்ற பலன்களை தர வேண்டுமாக செபிக்கின்றோம் ஏசப்பா. ஜெப குறிப்பின் வாயிலாக அவர்கள் அநேகங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக செபிக்கின்றோம் ஏசப்பா. அதே போல மாதத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கண்மலைகளை பாதுகாத்துக் கொண்டு நடந்து செல்கின்றோம் ஏசப்பா. அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் நாங்கள் ஒரு வீடியோ போடலான் இருக்கோம். அந்த வீடியோவுக்கும் நம்முடைய ஆதரவு தேவை ஏசப்பா. ஏனென்றால் நாங்கள் இந்த கடைசி நாட்களில் ஆன்லைனில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏனென்றால் அநேக பிள்ளைகள் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும்னு ஒரு ஆர்வத்தோடு தான் நான் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா. அது என் கடத்தில் விடணும், என் கூட ஆசிரியப்படும், என்னை கடத்தில் விடணும், என் குடும்பத்தை கடத்தில் விடணும், என் விசுவாச பெருமக்களை கடத்தில் விடணும், எங்கள் சபையை கடத்தில் விடணும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சபைகளையும் கடத்தில் விடணும், அனைத்து போதுகளையும் கடத்தில் விடணும். அனைவருக்கும் உடல் நல சுகத்தை கொடுத்து ஏசப்பா. உச்சத்திலே இந்த உள்ளம் கால் வரைக்கும் நரம்புக திசைகள் எல்லாவற்றையும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முறியடிக்க வேண்டுமாக நன்றி செலுத்துகின்றோம். அவர் உடலில் எந்த சோர்வு ஏற்படாதபடி ஒரு அக்கினிமயமான ஒரு பிரசனம் நடங்குவதாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஜபத்தின் இந்த நேரத்தை கலகலமுறை கடத்தில் போகிறோம். நீரே கூட ஆசிரியத்தை வெல்வதை நான் சொல்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் சொல்கின்றோம். எங்கள் ஜீவனத்தை கற்பனை. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாச்சும் தப்பாக நான் பேசுகிறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகளை யார் பண்ணலாம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள்